ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி கொள்ளு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போது வின்டர் சீசனில் கொள்ளு நம்ம வாரத்தில் 2-3 முறையாவது எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி முளை கட்டிய கொள்ளு 1/3 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கொள்ளு கூட எடுத்துக்கலாம், முளை கட்டாமல் கூட எடுத்துக்கலாம். தூசி நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. முளை கட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. 1 இன்ச் அளவு இஞ்சி, 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 4 பல் பூண்டு, 1/4 கப் அளவு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப் ரெசிபி. இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மை போல் அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் இதை பவுடர் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட மல்லித்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இல்லைன்னா நமக்கு சாப்பிடும்போது தேங்காய் சிலுசிலாக இருந்ததுன்னா தொண்டையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொள்ளு எடுத்துகிட்டு அதுக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கன்னா அதிகமாக வேணால் கூட ஊற்றிக்கலாம். பட் நம்ம எடுத்துகிட்டு ஃபைனலாக கூட நம்ம மீதி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 4 கப் அளவு தண்ணி, அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை கழுவி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு சவுண்டு வந்ததும் ஃபுல் சிம்மில் வச்சு 15 நிமிடங்கள் சிம்லேயே விட்டுருங்க. கொள்ளு நல்லா வேகட்டும். இதே முளைக்கட்டிய கொள்ளுங்கிறதுனால வெந்துடும். ஒருவேளை உங்கள் கொள்ளு வேகலை அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அப்போ கொள்ளு சீக்கிரம் வெந்துடும். 2 முறை வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கொள்ளில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த கொள்ளை நான் மசிச்சுக்க போகிறேன். சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொள்ளு மசியலாக பண்ணிக்கலாம். இந்த சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஆட் பண்ணல. ரொம்ப திக்காக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய சிம்பிளான சூப்பர் டேஸ்டான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட காரத்திற்கு நம்ம எதுவும் சேர்க்காதனால மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி கூட விட்டுறலாம். அதே மாதிரி மல்லித்தழை, பொடியாக கட் பண்ண மல்லித்தழை இந்த சூட்லேயே சேர்த்துருக்கேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வாசமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிளியர் சூப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த குளிர்காலத்தில் வாரத்தில் 3 முறையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சளியெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி உடல் எடை குறைக்கணுங்கிறவங்களும் இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். நார்மலாக கொள்ளில் தோசை, அடை, கொள்ளு மசியல், ரசம் பண்ணுவோம். அது எல்லோரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மாதிரி சூப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டரில் எப்படி இருந்தாலும் நம்ம சூப் செய்வோம். இப்போ வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி சூப் செஞ்சிட்டிங்கன்னா கொள்ளு கொடுத்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.